தலைவர் கலைஞர் அவர்கள் மக்கள் தொண்டை பற்றி அவருடைய எழுத்து திறமையை பற்றி பேசுவதற்கு இந்த மேடையிலே பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களோடு தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகளாக அவரை நான் பார்த்த அந்த பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு ஃப்ரெண்ட், பிலாசபர், கைட், லீடர், ஹீரோ அண்ட் ஃபாதர், இது அத்தனையுமாக இருந்த ஒருவர். தலைவரோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல, அதுவும் நம்மளுடைய பொதுச் செயலாளருக்கு நல்லா தெரியும், அவரும் தலைவரும் ஒன்னா இருந்தாங்கன்னா கூட இருக்கவங்க எல்லாம் சிரிச்சுட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு அது ஒரு மகிழ்ச்சி கதும்பக்கூடிய ஒரு இடமாக, ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. தலைவர் அவரை விட வயதிலே இளையவர் என்ற எந்த வித்தியாசமும் இருக்காது. அதே போல தலைவர் அவர்களோடு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது நிறைய பேர், எத்தனை பேர் அந்த வண்டியில ஏற முடியுமோ, சில பேரை போல தனியா கிடையாது, எத்தனை பேர் அந்த வண்டியில ஏற முடியுமோ அத்தனை பேர் அவருடைய தேர்தல் பிரச்சார வாகனத்தில் ஏறி கொள்வார்கள். அதுவே ஒரு திருவிழா போல இருக்கும். அவர் கூட இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் எல்லாமே, தலைவரோடு இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான நேரம். ஒரு தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவரை பார்த்தீங்கன்னா கூட, அதுவும் முன்னாடி இப்ப தேர்தல் ரிசல்ட் வரணும்னா 2-3 மணி நேரத்துல ட்ரெண்ட் தெரிஞ்சிருது. ஆனா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நாள் கணக்குல எண்ணிட்டு இருப்பாங்க ஓட்டு சீட்டை. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் தெரியும் தெளிவா வெற்றியா தோல்வியா அப்படின்னு. அந்த நேரத்திலே தன்னுடைய எந்த உணர்வையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தன்னோடு இருக்கக்கூடியவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும், தெம்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவ்வளவு நகைச்சுவை உணர்வோடு அங்கே அவர் பேசிக் கொண்டிருப்பார். எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு, எல்லாரையும் இதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த தேர்தல் முடிவுகள் வந்து தோல்வி என்று தெரிந்த பிறகு அடுத்த நாள் வாக்களித்தவர்களுக்கு நன்றி சொல்லுவதற்கான கூட்டத்தை வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னால் போடக்கூடிய தலைவர் தான் தலைவர் கலைஞர். அவரை எந்த இன்னைக்கு நம்ம நிறைய பேசுறோம், ஸ்ட்ரெஸ், அப்புறம் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா அது நடக்கல, அது வெற்றி பெற முடியவில்லை என்றால் மனது கலந்து போதும். ஆனா அவருடைய வாழ்க்கையில அவர் பார்க்காத வெற்றிகள் இல்லை, அவர் பார்க்காத தோல்விகள் இல்லை, அவர் பார்க்காத அவமானங்கள் இல்லை. ஆனா எதுக்குமே அவர் தளர்ந்து போய் மனசு விட்டு இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த காலகட்டத்தையும் அவர் பார்த்ததே கிடையாது, வேற யாரும் பார்த்துக்கவும் முடியாது. அடுத்து என்ன, இந்த தடையை தாண்டுவதற்கான வழி என்ன, என்னுடைய உடன்பிறப்புகளை என்னோடு அழைத்து சென்று இந்த தடைகளை தாண்டி வெற்றி பெற்று காட்டக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய வழி என்ன என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதும் இருந்திருக்கிறார். அது இந்த இளைஞர்களுக்கு, இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு மிக முக்கியமான இன்ஸ்பிரேஷனா நம்ம எடுத்துக்கணும். எனக்கு நான் எந்த நேரத்திலையும் நான் அதை அவர்தான் யோசிச்சு பார்ப்பேன். ஏதாவது எப்படி இந்த கஷ்டத்தை தாண்டது, இந்த வரிகளை அவமானங்களை எப்படி சகித்துக் கொள்வது என்று நினைத்து பார்க்கும் பொழுது, ஒரு முதலமைச்சராக இருந்தவர் நள்ளிரவிலே கைது செய்யப்படுகிறார். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனா எடுத்துட்டு போறாங்க, ஜட்ஜ் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. நள்ளிரவுல ஜட்ஜ் வீட்டுல இருந்து அவர் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போல, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம நேரா சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல கொண்டு போய் வண்டியை நிறுத்துறாங்க. சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல வண்டியை நிறுத்திட்டு ரொம்ப நேரமா வண்டி நிக்குது. உள்ளேயும் கூட்டிட்டு போல, ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போல. வண்டி சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல அவரை நள்ளிரவில் கைது செய்து கிட்டத்தட்ட இங்க அங்க அளவழிச்சு விடிய ஆரம்பிச்சிருச்சு.
வாசலுக்கு வயது முதிர்ந்த ஒரு தலைவரை அழைத்து கொண்டு போகிறார்கள். அங்க உட்கார்ந்துட்டே என்னன்னு புரியல. அப்ப முன்னாடி உட்கார்ந்து ஒரு போலீஸ்காரர் மெதுவா சொன்னாரு, அம்மா வேலூருக்கு கூட்டிட்டு போறதா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் உடனே தலைவரிடம் இங்க இறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்கப்பா, வேலூருக்கு கூட்டிட்டு போறாங்க போல இருக்கு இங்க இருந்து அப்படின்னு சொன்ன பொழுது என்ன பண்றது அப்படின்னா ஒரு நிமிடம் யோசித்து விட்டு சரி இறங்கு அப்படின்னா அந்த வயது இரவு முழுவதும் ஒவ்வொரு இடமாக இழுத்தடிக்கப்பட்ட பிறகு அந்த தலைவன் இறங்கு என்று சொல்லி அங்க தரையில உட்கார்ந்து தோடு போல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பயப்படல, எதை பத்தியும் யோசிக்கல. அப்பொழுதும் ஒரு போராளியாக நின்று அங்க தரையில இறங்கி உட்கார்ந்து வா பார்த்துக்கலாம் என்று நின்ற ஒரு தலைவனுக்கு தான் இன்று நாம் நூற்றாண்டு விழா எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை முழுவதும் ஒரு போராளி. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பள்ளிக்கூடத்தில் சேரணுமா போராட்டம், படிக்கணுமா போராட்டம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் போராடி 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 தான் மறைந்த பிறகு தன்னை எந்த இடத்தில் புதைக்க வேண்டும் என்பதற்கு கூட போராடி வெற்றி பெற்ற ஒரு மனிதன் தான் கலைஞர் அவர்கள். பல அரசியல்வாதிகளை பத்தி நம்ம பேசும்பொழுது ஓட்டு இருக்கு என்ன பண்ணுவாங்க, எந்த திட்டமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் வாக்குகளுக்கு மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள் செயல்படுத்தக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் என்று விமர்சனங்களை வைக்கிறோம். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி சொல்லுவது என்றால் நிச்சயமா பெரும்பான்மையான மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில இன்னைக்கு மிகச்சிறந்த பிடிஎஸ் சிஸ்டம் இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதை துவங்கியது தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல ஏழைகளுக்கு குடிசை மாற்றுவார்கள், அதை இந்தியாவிலேயே முதலாக துவங்கியது தலைவர் கலைஞர் அவர்கள். காவல்துறையிலே பெண்களுக்கு இடம் கொடுத்து அவர்களை காவல்துறையிலே கொண்டு வந்த முதல் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி எத்தனையோ முன்னோடி திட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் மக்களுக்காக செய்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், பல இடங்களில் விவசாயிகளை கொஞ்சம் வயது மூத்த விவசாயிகளை பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, தலைவர் இலவச மின்சாரம் கொடுக்கலன்னா விவசாயமே அழிஞ்சு போயிருக்குமா, இதெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள், மாணவர்களுக்கு தெரியும். அதனால அந்த விவசாயிகள் இன்னைக்கு வரைக்கும் நினைவு கூர்ந்து சொல்லுவது, அவர் அந்த இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வரவில்லை என்றால் எங்களால் விவசாயத்தை தொடர்ந்து செய்திருக்க முடியாது என்று. இந்த அளவுக்கு பெரும்பான்மை மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்த தலைவர் தான் தலைவர் கலைஞர். ஆனா அதே நேரத்தில் யாருமே கண்டுகொள்ளாம அவங்க வாக்கு வங்கியாக இல்லாத காரணத்தால் அவங்களை பத்தி இந்த சமூகம் அக்கறையே படாத எத்தனையோ பேருக்கு குரலாக ஆதரவுகரமாக இருந்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். நான் ஒரு முறை பரநூரில் இருந்த தொழுநோயாளிகளுக்காக அவர் அந்த உருவாக்கி இருந்த அந்த இடத்திற்கு சென்றேன். அந்த காப்பகம் அங்கே இருக்கக்கூடிய தொழுநோயாளிகளோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒருவர் சொன்னார், தலைவர்லாம் இல்லைன்னா நான் தெருவுல தான் செத்து கிடந்திருப்பேன், அவர்தான் வேற யார் எங்களை பார்த்தா எங்க குடும்பத்துல இருந்தே துரத்தி விட்டுட்டாங்க, அவர்தான் எங்களுக்கு ஒரு காப்பகம் உருவாக்கி எங்களுக்கு மருத்துவ வசதிகள் எல்லாம் செஞ்சு எங்களை பத்தி எல்லாம் யார் யோசிச்ச, அவர் மட்டும்தான் எங்களுக்கான ஒரு இடத்தை நாங்கள் கௌரவமாக வாழ்வதற்காக ஒரு காப்பகத்தை உருவாக்கி எங்களையும் பாதுகாத்த தலைவர் கலைஞர் தான் என்று அங்கே இருந்த ஒருவர் என்னிடம் சொன்னார். அன்றுதான் எவ்வளவு பெரிய ஒரு மனிதனுக்கு நான் மகளாக பிறந்திருக்கிறேன்,
போறதில்ல. இந்த சமூகத்தை அவங்க பாதுகாக்கலன்னா நீ யாரும் அவரை கேள்வி கேட்க போறதில்ல. இந்த சமூகத்திலே அவர்கள் ஏதோ ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்துவிடக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மையில இருக்கக்கூடியவர்கள் இல்லை. ஆனால் யாரும் கவலைப்படாத ஒரு சின்ன குழு, ஒரு சிறிய எண்ணிக்கையில இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக கவலைப்பட்டவர் தான் கலைஞர் அவர்கள். அதே போல மாற்றுத்திறனாளிகள், அது ஒன்றும் ஓட்டிங் ட்ரெண்ட மாற்றக்கூடிய நம்பர்ஸ் இல்ல. ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் வைத்து ஒரே நாள் அவங்க போராட்டத்துல ஒரே நாள்ல அவங்களுடைய கிட்டத்தட்ட 1-2 தவிர அந்த போராட்டத்தை அவர்கள் தொடங்கி அங்கிருந்து அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து செக்ரட்டேரியட் வரைக்கும் நடந்து வர வரை காத்திருந்து நான் அவங்க பார்க்கணும்னு சொல்லி காத்திருந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து சேரும் வரை காத்திருந்து அவர்களுக்காக அந்த அவர்களுடைய கோரிக்கைகளை 1-2 தவிர எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்துல நிறைவேற்றி தந்த தலைவர். அதுபோல இந்த சமூகத்துல மிக கொச்சையாக பேசப்படக்கூடிய, இகழக்கூடிய, ஒதுக்கி ஓரம் கட்டக்கூடிய குடும்பங்களே, பெற்றவர்களே வீட்டில இருந்து வெளியில தூக்கி எறியக்கூடிய திருநங்கைகள், அவர்களுக்கு திருநங்கைகள் என்று பெயரை வைத்து அவங்களுக்கு ஒரு வாரியத்தை உருவாக்கி இந்தியாவிலேயே அதுவரைக்கும் அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, எந்த அங்கீகாரமும் கிடையாது, படிக்க முடியாது, கல்லூரியில போய் படிக்க முடியாது, ஏன்னா ஆண் பெண் அப்படிங்கிறது தான் இருக்கும், 3ஆம் பாலினத்திற்கு இடம் கிடையாது, எந்த அங்கீகாரமுமே இல்லாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு வீட்டுல இருந்து 14 வயசுல கொடுத்திருவாங்க. ஒரு சர்ஜரி பண்ணிக்கணும்னா உயிரை பணயம் வைத்துதான் ஏதாவது மரத்தடியில் தான் அந்த சர்ஜரி நடக்கும். உழைச்சா வாழலாம், இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்தா இல்ல, அதோட முடிஞ்சிச்சு. இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு ரேஷன் கடை, அங்கீகார, பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு, கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு என்று அவங்களுக்கு தனியாக ஒரு போர்டு, இது அத்தனையும் உருவாக்கி இந்தியாவிலே முதல் முறையாக 3ஆம் பாலினத்திற்கு அங்கீகாரம் அளித்த தலைவர். இப்படி மற்றவர்களுக்காக, யாருமே அவங்களை பற்றி கவலைப்படாதவங்களுக்காக சிந்தித்து செயல்பட்ட தலைவர் தான் கலைஞர் அவர்கள். நிறைய பெண்கள் இருக்காங்க. தலைவர் அவர்கள் முதலாக பெண்கள் அதிகமா படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. எந்த காரணமாக கிடைச்சாலும் கிராமங்களை நிறுத்திடுவாங்க படிக்கிறது. வீட்டை பார்த்துக்கோன்னுவாங்க, இல்லைன்னா தம்பியை பார்த்துக்கோ, தங்கச்சியை பார்த்துக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு போற பொண்ணுதான் சமையல் கத்துக்கோ, படிக்க வேண்டாம். அதனால தலைவர் அவர்கள் இந்த பிள்ளைங்க 8ஆவது படிக்கணும், 8ஆவது படிச்சுச்சுன்னா முதல்ல கொண்டு வந்து 8, அதுக்கப்புறம் தான் 10 உயர்த்தினாங்க. 10ஆவது வரை படிச்சா திருமண உதவி திட்டம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அது வெளியிடுறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த அதிகாரிகளோடு பேசிக் கொண்டிருந்த போது அதிகாரிகள் சொன்னாங்க, எதுக்கு நீங்க படிச்சாதான் திருமண உதவி தொகைன்னு சொல்றீங்க, திருமண உதவி தொகைன்னு சொன்னீங்கன்னாலே நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்ன பொழுது தலைவர் சொன்னார், இந்த திட்டம் என்பது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்கான திட்டம், ஓட்டுக்கான திட்டம். 10ஆவது வரைக்கும் ஒரு பொண்ணு படிச்சிருச்சுன்னா எப்படியாவது சண்டை போட்டு 11, 12 வந்துடும். வந்தா நாங்க அவர்களுக்கு உதவி தொகை வழங்கி முதல் முறையாக கல்லூரியிலே காலடி எடுத்து வைக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு கட்டணத்தை கூட நாம் கட்டி அவர்களை படிக்க வைக்க முடியும். அதனால கலைஞர் அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டம் தான்
பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். இப்ப பெண்கள்லாம் படிச்சு யாரும் அவங்க நிறுத்த முடியாதுன்ற நிலைமை வந்தோடனே அதை முதலமைச்சர் அவர்கள் இன்று புதுமை பெண் திட்டமாக மாற்றி கல்லூரியில் போய் படிக்கும் பொழுது மாதம் 1000 ரூபாய் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாற்றி தந்திருக்கிறார்கள். தலைவர் அவர்களுக்கு ஒரு தலைவனுக்கு மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, அவங்க மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உலகத்தில் எல்லாருமே ஒரு முழுமை பெற்றவர்களாக எல்லா விதத்திலையும் சரியா இருக்கக்கூடியவர்களாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்வார்கள், ஏதோ ஒரு இடத்துல நம்ம கூட நிக்கணும்னு நினைக்கக்கூடிய நேரத்துல ஒதுங்கி போய்விடுவார்கள். ஆனா பலரே அதை மறக்காமல் மன்னிக்காமல் அப்படியே வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதனால நிறைய உறவுகள் விரிசல் விட்டுவிடும். ஆனா கலைஞர் அவர்களுக்கு தன்னுடைய நண்பர்களை எந்த காலத்திலும் அவர் விட்டுக் கொடுத்ததில்லை. எனக்காவது ஒரு இன்னைக்கு தப்பு பண்றாங்கன்னா அவங்க முன்னாடி பண்ண நல்லதை நினைச்சு பார்த்துட்டு இன்னைக்கு மன்னிப்பார். நான் கட்சி கஷ்டப்பட்ட நேரத்துல கூட நின்ன ஆளு. அதனால இன்னைக்கு தப்பு பண்ணிட்டா கூட பரவாயில்ல விடு என்று மன்னிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை பேருடைய தவறுகள் சருத்தங்கள் எல்லாவற்றோடும் சேர்த்து மனிதர்களை நேசிக்கக்கூடிய மனதில் இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். இதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அதே போல கட்சிக்காரர்களை அவர் நேசித்த விதம், நினைவிலே வைத்துக் கொண்ட விதம் என்னால மறக்கவே முடியாது. ஒரு முறை அறிவாலயத்திலே அவர் பக்கத்துல கட்சி ஆபீஸ் அறிவாலயம் பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன். ஒரு வயது முதிர்ந்த அவரை பார்க்கறதுக்கு கணேஷ்ல இருந்தாரா வினோத் இருந்தாரான்னு தெரியல, எல்லாரும் உள்ள விட்டுட்டு இருக்காங்க தலைவர் பார்க்கறதுக்கு. கொஞ்சம் வயதானவர், கொஞ்சம் நடக்க முடியல, கொஞ்சம் அழிவு வேஷ்டி 3/4 வேஷ்டி கட்டியிருக்காரு. ஒரு பை எடுத்துட்டு உள்ள வரும்போதே தலைவரை பார்த்து தலைவர் முதலமைச்சர் தெனாவட்டா கேட்டார், என்ன உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னாரு. உடனே தலைவர் எனக்கு ஏன் ஞாபகம் இல்லை, நான் போன வாரம் உங்க ஊருக்கு கூட்டத்துக்கு வந்தேன், அந்த கூட்டத்தை உன்னை தேடி தேடி பார்த்தனே, நீ இல்லையே அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த மனிதன் அப்படியே ஆடிட்டார். அது வரைக்கும் அந்த தெனாவட்டா உனக்குலாம் என்ன ஞாபகம் இருக்கும்னு சொல்லிட்டே வந்தவர் தலைவர் நான் போன வாரம் கூட்டத்துக்கு வந்தா உன்னை தேடி பார்த்தேன், கூட்டத்துல அவ்வளவு பெரிய கூட்டத்தை தேடி பார்த்தேன், நான் உன்னை பார்க்க முடியலையே அப்படின்னு சொன்ன பொழுது, இல்ல நீ ஊருக்கு வந்தப்ப நான் ஊர்ல இருக்க முடியல, என் மகளுடைய மாமியார் இறந்துட்டாங்க, அதான் நீ வந்தப்ப நான் வரல, இல்லன்னு உன்னை பார்க்க வந்தேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் தன் கட்சியிலே தன்னோடு பணியாற்றிய ஒரு ஒன்றிய செயலாளர் அவரை நினைவிலை வைத்துக் கொண்டு ஒரு முதலமைச்சர் அந்த ஊருக்கு கூட்டத்துக்கு போகும் பொழுது அவரை தேடி பார்த்து விட்டு அவர் அடுத்து தன்னை பார்க்க வரும் பொழுது, நான் வந்தேன் உன்னை காணவில்லையே என்று கேட்கிறார் என்றால் தன்னுடைய கட்சிக்காரர்களை உடன்பிறப்புகளை அவர் எந்த அளவுக்கு மனதிலே வைத்திருந்தார், நேசித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தலைவர் பயம்னா என்னன்னு தெரியும். கைது நள்ளிரவுல கைது செஞ்சாலும் சரி, அவர் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒன்று, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அது ஒன்றிய அரசாங்கமா இருந்தாலும் தேவை அவசியம் நியாயம் என்று இருக்கும் வரை கை கொடுப்போம். அதை மீறி அவர்கள் நடந்து கொண்டார் அந்த உறவை முறித்துக் கொண்டு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார் என்றால் அது கலைஞர் அவர்கள் தான். எமர்ஜென்சியில கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தார், கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தார், அதை எதிர்க்காமல் இருந்திருந்தால் கட்சி ஆட்சி தொடர்ந்திருக்கும். ஆனால்
அந்த நேரத்தில் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பது என்னுடைய கடமை என்று தன்னோட மகனை சிறைக்கு பிடித்துக் கொண்டு போய் வைத்தாலும், கட்சியில இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கொண்டு போய் சிறையிலே அடைத்தாலும், என்ன நடந்தாலும் கவலை இல்லை, இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்க வேண்டியது என்ற என் கடமை என்று உணர்ந்து அதை அந்த குரல் கொடுத்து தன்னுடைய ஆட்சியை இழந்த தலைவர் அவர்கள். அதனால அவர் தன்னுடைய கொள்கைகளை எந்த காலத்திலும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காத ஒரு தலைவர். அதனாலதான் அந்த தைரியம் தனி மனிதனாக அவரை எமர்ஜென்சி நேரத்துல அண்ணா சாலையில போய் பிட் நோட்டீஸ் எல்லாரும் கைது பண்ணி ஜெயில வைக்கிறாங்க. பிட் நோட்டீஸ் கொடுத்து தனியா தலைவர் அவர்கள் கொண்டு போய் பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு நின்னாருன்னா அந்த தைரியம் தான், அந்த கொள்கை உறுதி தான். அந்த கொள்கை உறுதி இருக்கக்கூடிய யாரும் யாருக்கும் தலைவணங்கியதில்லை. அந்த கொள்கை உறுதியை கடைசி வரை கடைபிடித்த தலைவரை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவர்களை மட்டும்தான் கொண்டாடுவோம்.